வெல்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேங்க. ஃபஸ்ட்டு பீரோவை க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இது செகண்ட் பீரோவை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேஸுக்கு ஹேருக்கெல்லாம் சில விஷயங்களை அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ட்ரை ஆகிடும், அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேன். தலைக்கு அப்ளை பண்ணுறது கருவேப்பிலை பொடி, ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்கள்ல, செம்பருத்தி பூவு, செம்பருத்தி தலை, இந்த பொடி, தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெல்லிக்காய் பொடி இருந்துச்சுன்னா அது பெரிய நெல்லிக்காய் பொடி, அதையும் மிக்ஸ் பண்ணுவேன். இது இல்லை, இந்த 3 தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இது வாங்க மாட்டேன், வாங்கி வச்சுருப்பேன். அதாவது எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுருப்பேன். அதிகமாக வந்து தோட்ட சைடு பொரிச்சிட்டு வந்து அப்படியே அரைச்சி தான் போடுவேன். இன்றைக்கி வந்து பொரிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஸோ இல்லை, வீட்டில் இல்லை. ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து ட்ரையாக இருக்கிறதையே தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. நல்லா மசாஜ் கொடுத்துட்டோம்னா அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால மெயினாக வந்து இந்த செம்பருத்தி தலையும் செம்பருத்தி பூவும் போட்டிருக்கிறோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. என்னுடைய ட்ரையான ஹேரு, ஸோ அதுக்கு அது அடிக்கடி வந்து நான் இது யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த தயிர் வந்து இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக தயிர் யூஸ் பண்ணுவேங்க. உங்களுக்கெல்லாம் ஸ்மெல் வரும் அப்படிம்பீங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியல. நான் யூஸ் பண்ணுவேன் ரெகுலராக. வீக்லி ஒன்ஸு டூ டைம் வந்து தயிர் அப்ளை பண்ணியாவேன். அதுவும் அந்த தயிர் வந்து ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவேன், ஹேருக்கு அப்ளை பண்ணுவேன். இது எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வந்து மேக்ஸிமம் தயிர் தான் அப்ளை பண்ணி குளித்தாங்க. அவங்களுடைய ஹேர்லாம் நான் ட்ரை ஆகாத அப்படியே, அதாவது பிளாக் ஆகாமல் அப்படியே, ஒயிட் ஆகாத பிளாக்காகவே இருக்குது. அதனாலே நல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறத வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். கெமிக்கல் இல்லாத என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்குவேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு வந்தாச்சு. வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாம், ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டிருக்கேன். இதில் இந்த பீரோவில் மேக்ஸிமம் என்னுடைய இது மட்டும்தான் இருக்குது. ஒரு சின்ன ரேக்கில் மட்டும் மாமாவதும் பசங்களதும் ஒயிட் வேஸ்ட்டியும் மட்டும் இருந்துச்சு. மற்றதெல்லாம் தூக்கி அந்த பீரோலையே வச்சுட்டு இங்கே இருந்தது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரேக்காவது காலி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அதாவது கீழே இருக்கிறதாவது ஒன்றாவது ஃப்ரீ பண்ணி விடணும். எல்லாம் கஜன்னு இருந்தது. சரி, பாதி சேரீ எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாம் எடுத்துகிட்ருக்கிறேன். இதில் என்னுடைய இது சேரீ, சுடி ப்ளஸ் வந்து சின்ன சின்ன என்னுடைய இது மட்டும்தான் இருக்குங்க. மேக்ஸிமம் அதிகமாகலாம் சேரீயெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 50 100 இருக்குங்க. அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 100க்குள்ளே தான் மேக்ஸிமம் ட்ரெஸ் இருக்கும், சாரீ. எனக்கு அதுவே அதிகமாக தான் தோணுது. ஏன்னா எங்கே அதிகமாக எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் வெளியே எப்பாவது ஃபங்க்ஷன் போவோம், பெரிய காரியம் போவோம், அவ்வளோதான். அடிக்கடி ரெகுலராக போகிறது அப்படிங்கிறது இல்லை. ஒர்க் போனோம்னா ரெகுலராக சாரீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ வந்து அதிகமாக சாரீ எடுத்தேன். அப்போ எடுத்ததான். இப்போ வந்து ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் வந்ததுன்னா சாரீ வந்து அது காட்டன் சாரீக்கு மாறியாச்சு. இப்போ ஏன்னு தெரியல, இப்போ வந்து இந்த கலராக இருக்கிற சாரீ எல்லாம் பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. காட்டனாக இருந்தால் நீட்டாக இருக்கிற மாதிரி. அப்புறம் ஜுவல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறையா வாங்குவேன் யூஸ் பண்ணுறதுக்காக. டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு. இப்போல்லாம் அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அந்த ஏஜ் ஆக வந்து நீட்டான லுக், சிம்பிளான லுக் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு காட்டன் சாரீ, கழுத்தில் சிம்பிளாக ஏதாவது அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு மேலே போட்டால் வந்து நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனாலேயே மாறியாச்சு. இந்த சுடியும் பார்த்திங்கன்னா எல்லாம் பாதி சுடி தூக்கி போட்டாச்சு. மீதி இதில் இருந்த சுடியெல்லாம் வந்து ரெகுலர் டியூஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். சுடியும் ஒரு 15 சுடி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ சுடியெல்லாம் எடுத்து கொஞ்சம் அதிகமாக வந்து சுடி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சுடி தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே இப்போ ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ புதுசாக எடுத்து வந்ததுங்க. ஒரு 5 செட் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கிருந்த சுடியெல்லாம் தூக்கி ரெகுலர் யூஸுக்கு போட்டாச்சு. டியூஷனுக்கு ரெகுலராக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுடி வந்து எனக்கு ஸ்பெஷல். என் பையன் ஹரிஷ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்த சுடி ஒரு 1 வீக் இருக்கு எடுத்துகிட்டு வந்தான். பெங்களூரில் எடுத்துகிட்டு வந்தான். எனக்கு வந்து இவன் நான் இப்படி எடுப்பானா அப்படின்னு தெரியல. நீட்டாக இருந்தது. ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, அது வாங்கினோன்னே எனக்கு இப்போவே பேச கண்ணீர் வந்த மாதிரி இருந்தது. எனக்கு அவன் லைஃப்பில் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த சுடி. ஒர்க் போயிட்டு அது பேண்ட்டெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி எடுக்க தெரியல. நான் வீட்டில் இருக்கிறத மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். இங்கே எல்லாம் ஒரு 1000 ரேஞ்சில் எடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு 2000 போட்டிருந்தாங்க.
இருந்தாலும் பரவாயில்ல, அது இது குறை சொல்லக்கூடாது. எப்படியோ எடுத்துகிட்டு வந்தானே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்ட்டேன். இந்த பிளாக் சாரீ வந்து எனக்கு பிடிச்சி எடுத்தேங்க. பிளாக் வந்து ஒரு டைமில் வந்து பிளாக்காகவே எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும். எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அது யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு டைமோ 2 டைமோ ஃபங்க்ஷனுக்கு போனால் கட்டக்கூடாதுங்கிறாங்க, கோயிலுக்கு போனால் கட்டக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் இங்கே லோக்கல் இப்படியெல்லாம் போனோம்னா வந்து நம்ம சுடி போட்டுக்கிறதா போச்சு. அதுக்கு யூஸே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் அது அப்படியே இருக்குது. இந்த சாரீ வந்து என்னுடைய சீருக்கு எடுத்தது. சீருனா தெரியுமில்ல, திரட்டிக்கு எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் இருக்குங்க இதை எடுத்தேன். அப்போவெல்லாம் இந்த பெரிய பார்டர் தான் ஃபேஷனாக இருந்துச்சு. ப்ளவுஸு வந்து கிட்டத்தட்ட எல்லா சாரீக்குமே 3 ப்ளவுஸ் மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே மாற்றி மடித்து வச்சிடலாம். ஒரு சில டைமில் வந்து அப்பப்போ டைம் இருக்கிறப்ப இந்த பட்டு சாரியெல்லாம் வந்து திருப்பி மடித்து வைப்பேங்க. இல்லைன்னா அது அப்படியே வந்து விட்டு போயிடுதுன்னு. ஆனால் எப்படி இருந்தாலும் திருப்பி மடித்து வச்சாலும் அது வேஸ்ட் ஆயிடுதுங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதையே இருந்தால். இதெல்லாம் வந்து பார்டர் பெருசாக இருக்கா, ஸோ இப்போவெல்லாம் அது ஃபேஷன் இல்லைல்ல, அதனால் அது யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல. இப்போ எடுக்கிற சேரீயை திரும்ப கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த சேரீயும் ஸ்பெஷல். என்னுடைய முகூர்த்த புடவை. இதுக்கு 2-3 ப்ளவுஸ் மாற்றியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு மேட்சிங் வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் இருந்துச்சு. இதனுடைய சேரீலேருந்து கிழிச்சதே க்ரீனு. அப்புறம் வந்து கலர் வந்து சேஞ்சிங் கலர் வந்துச்சா, பிங்க் யூஸ் பண்ணேன். இப்போ மறுபடியும் அந்த க்ரீனே வந்திருக்கு. இந்த சேரீ என்ன, இந்த பட்டு சேரீயெல்லாம் இந்த வடும்பெல்லாம் என்ன தான் ட்ரை க்ளீன் கொடுத்தாலும் கரையேன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சேரீ சுத்தமாகவே கட்டியிருக்க முடியாதுங்க, ஏகப்பட்ட வெயிட்டு. எத்தனை ஒரு 24 வருஷம் ஆச்சு இதை எடுத்து. என்ன இது கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணங்காட்டி அப்படியே கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. யூஸ் பண்ணாத வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்குறக்கு தான் புதுசாக இருக்குது. எடுத்தோம்னா அப்படியே விட்டு போயிடுது. ஒரு சாரீ வேணாலும் காமிக்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே மாற்றி மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மடிச்சுட்டு இருந்தேன். இந்த சாரீலாம் பார்த்தோன்னே ஏதோ சொல்லுவாங்கள்ல, பழைய நினைவுகளெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, அது வேறு மேட்ரு. மடித்து எடுத்து வச்சுட்டு ஒரு பட்டு சேரீ வந்து ஒரு 10-15 சேரீக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதிகமாக இருக்காது. ஏன்னா பட்டு சேரீ எனக்கு அதிகமாக பிடிக்காது. அதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது தான், தனியாக வந்து எதுவுமே எடுத்தது கிடையாது. மேரேஜுக்கு வந்து வெத்தலை கூரை புடவை அது இதுன்னு அதில் ஒரு 7-8 புடவை வந்தது. அப்புறம் தம்பியோட மேரேஜுக்கு ஒரு 2 எடுத்தேன். எடுத்தே ஆகணுன்ட்டாங்க பட்டு சேரீ அப்படிங்கிறதுக்காக எடுத்தது. இது வந்து வெத்தலை கூரை புடவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னுடைய நிச்சய புடவை. நிச்சயம் வந்து திரட்டி வச்சுட்டு நிச்சயம் வச்சுட்டு அப்புறம் தான் இது வச்சாங்களா. அப்போவெல்லாம் இந்த பிங்க்கு, டார்க் கலர் பிங்க்கு, இந்த ஆரஞ்சு, இந்த மாதிரி கலர் தான் அதிகமாக எடுப்பாங்க. ஆரஞ்சு எனக்கும் அத்தைக்கும் ஒரே மாதிரி கலர் எடுத்தது. இதுவுமே கட்டுறதே இல்லை. என்னமோ அடிக்கிற எதிர்த்தடிக்க ஏதோ சொல்லுவாங்கள்ல, அடிக்கிற கலர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பிடிக்க சாரீ நல்லாயிருக்கு, சூப்பரான சாரீ. அந்த அடிக்கிற கலர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது சுத்தமாகவே யூஸ் பண்ணுறதில்ல. மற்ற சாரியாவது அப்பப்போ வந்து சின்ன ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவேன், கட்டிகிட்ருக்கிறேன். இது அப்படியே மடித்து வச்சது ஒரு 2 டைமு இனிமேல் இடையில ஒரு டைம் யூஸ் பண்ணேன். அதுவுமே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. என்னடா ரொம்ப ஓல்டு சாரீ கட்டிகிட்டு வந்திருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிவிட்டு அதை யூஸ் பண்ணாதையே வச்சாச்சு. அதையும் திருப்பி மடித்து வச்சுட்டு இன்னொன்று வந்து அந்த ப்ளூ கலர் சாரீ ஒன்று எடுத்தேன்ல, அது வந்து வெத்தலை கூரை புடவைன்னு சொல்லுவாங்க. திரட்டி, முகூர்த்தம், நிச்சயம், இதுதான் வெத்தலை கூரை புடவைன்னு சொல்லுவாங்க. இந்த புடவை பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ இது தான் போட்டிருப்பேன் இந்த இதில், இந்த சுதா லைஃப் ஸ்டைல் சேனலில். இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டலாம், இப்படியே இந்த சேரீயெல்லாம் யூஸ் பண்ணாதையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டலான்ட்டு எடுத்தேங்க. ஏன்னா ஓல்டு மாடல் நான் அப்படியே வச்சுட்டுருக்குறேன். ஒரு டைம் அது யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து மடித்து வைக்கலாம், திருப்பி மடித்து வைக்கலாம், இல்லைன்னா வேஸ்ட்டே போயிருமே அப்படின்னு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி எடுத்து, எப்படி இருக்கிற ப்ளவுஸையே மேட்ச் பண்ணி எடுத்து கட்டலான்ட்டு கட்டி கிளம்பிட்டு அந்த முந்தி மட்டும் எடுத்து இப்படின்னு திருப்பி பிடிச்சி அப்படியே ஒரு இழுத்தம் பார்த்துங்க, அந்த மேலேருந்து கீழே வரையும் லாஸ்ட்டாக அப்படியே வர தெரியுது பாருங்கள், அப்படியே கிழிஞ்சு வந்துருச்சுங்க. அப்படியே மடித்து வச்சுட்டே இருக்குங்காட்டி, அதாவது கார்னர், அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரையில் ஃபுல்லாக அப்படியே கிழிஞ்சிருச்சு. அட சாமி அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறது, என்ன பரவாயில்லைடா அப்படின்னு நினச்சிட்டு, உண்மையால் ஃபங்க்ஷன் போனதுக்கப்புறம் இப்படி நீ இது எதாவது மன்னிக்கு இது வந்திருந்ததுன்னு என்ன பண்ணுறது, அதுக்கு முன்னாடியே வீட்லேயே கிழிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பி. டென்ஷன் ஆனாலும் அதில் ஒரு ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் எல்லா சாரியுமே இருக்குது கண்டிஷன். ரொம்ப நாள் யூஸ் பண்ணலைன்னா அந்த சாரீ வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கலாமா வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கறக்கு மனசு வர மாட்டேங்குது. இப்போ நான் சொல்கிறேனே, இது நிச்சய புடவை, முகூர்த்த புடவைன்னு, இதெல்லாம் எங்கே எப்படி யாருக்கிட்ட சொல்கிறது, இருந்தால் தானே சொல்ல முடியும். பழசோ புதுசோ
இருந்தால் சொல்லலாம். நானே எங்கள் அம்மாவையே பேசியிருக்கேன். எங்கள் அம்மாவோட புடவையே இன்னும் வச்சுருக்குறாங்க. எதுக்குமே இதெல்லாம் வச்சுட்ருக்குறேன். அதெல்லாம் நகர்ந்து ஒரு மாதிரி நூலாகவே வந்த மாதிரி ஆயிடுச்சு. 20 வருஷம் 24 வருஷம் ஆனதே இந்த கண்டிஷனில் இருக்குதுன்னா அவங்களதெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்குன்னு பாருங்கள். அதனால் அது வேஸ்ட்டு கொண்டு கொடுத்துருமா அப்படின்னா அதெல்லாம் இருந்துட்டு போதும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு சொல்லையில் நான் ஈஸியாக சொல்லிட்டேன். இது நம்மளுக்கு வரையில் தான் ஐயோ இது இருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிங்க் கலர் புடவை வந்து ஜஸ்ட் ஒரு 350 ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சொசைட்டி புடவை. சொசைட்டினா தெரியுமா என்னென்னு தெரியல. ப்யூர் காட்டனாக இருக்கும். நல்ல புடவையாக இருக்குது. கிளாத்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து என் தம்பியோட மேரேஜுக்கு எடுத்தது. இதுவுமே ஒரு 2 டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் வந்து அப்போதைக்கு வேறு மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். அப்புறம் வந்து அதெல்லாம் பிடிக்கல. அதை அப்படியே தூக்கி போட்டாச்சு. சாரீ வந்து நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிங்க்கு, ஆரஞ்சு இந்த கலரெல்லாம் பிடிக்காத மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் தான் எடுத்துகிட்டு வந்தேன். என் தம்பியோட மேரேஜ் கட்டுறதுக்கு இதுதான் இந்த சாரீ தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுனா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எனக்கு சிம்பிளாக கொஞ்சம் நீட்டாக இருந்தால் போதுன்னு இதை எடுத்தேன். சிம்பிளாக இருக்குது, இதைத்தான் போய் கட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசினாங்க. சரி என்ன பண்ணுறது, வேற ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கட்டிக்குமான்னு எங்கள் அம்மா கொடுத்துட்டு அப்புறம் போய் அந்த பிங்க் கலர் சேரீ எடுத்தாந்தேன். ஆனால் பிங்க் கலர் சேரீ விட அந்த சேரீ வந்து ரேட் அதிகம்தான். அப்புறம் ரேட் கம்மியான சேரீ தான் பிங்க்கு. இருந்தாலும் பரவாயில்ல. கலர் கிராமத்து சைடு வந்து கலருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சேரீ எப்படி இருக்குதோ இல்லையான்னு. எனக்கு கலர் வந்து டார்க்காக இருந்தால் கொஞ்சம் பிடிக்காது. லைட் கலரு அந்த மாதிரி கொஞ்சம் விரும்புகிற மாதிரி இருக்கும். சரி ஃபஸ்ட்டு கீழே ஒவ்வொரு ரேக்காக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளவுஸு. இத்தனை ப்ளவுஸ் இருக்குது. இதை வந்து ஒரு சாரீக்கு வந்து 3 சாரீக்கு ஒரு ப்ளவுஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பாதி ப்ளவுஸ் வந்து பத்தாது. எதுக்கடா தன்னை வச்சுக்கிட்டு இருக்கிறமே அப்படின்னு பந்தாவுக்கு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி இருந்தது. இது ஜாதகம், எங்கள் 4 பேர்த்து ஜாதகம். மாமாவதே என்னடையுது, அஜய்து, ஹரீஷுது. ஸோ அதை க்ளீன் பண்ணியில் அதுவும் இருந்தது. சரி எடுத்து பார்த்துட்டு இந்த ஜாதகத்தினால தானப்பா நம்ம வாழ்க்கையே மாறுச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி இதை சேஃபாக வச்சிடலாம். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் இல்லைனாலும் பசங்களுக்கு யூஸ் இல்லை, ஜாதகம் பார்க்கையில் வேணுமில்ல அப்படிங்கிறதுக்காக அப்படியே எடுத்து வச்சாச்சு. கவரில் போட்டு சரி எல்லாம் ப்ளவுஸுமே பாதி வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வேண்டாங்கிறதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அதுவுமே தூக்கி போடலை, எடுத்து வச்சுருக்கேன். அது வேர் பண்ணி பார்த்துட்டு எது செட் ஆகலையோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாங்கிற சேரீ, வேண்டாம் ப்ளவுஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஊருக்கு கொடுத்து விட்ருவேன். அங்கே தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றாங்கள்ல அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அம்மா. காட்டன் சேரீயாக இருந்தால் அவங்க தோட்டத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் என்ன ப்ளவுஸ், ஒவ்வொரு ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு பேக் சைடு ஒர்க் பண்ணினது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ தான் தோணுது எதுக்கடா வந்து அப்போதைக்கு வந்து எம்ப்ராய்டிங் போட, அதை போட, இதை போடன்னு வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது ஜுவல்ஸ் பாக்ஸுங்க. இது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து விரும்பி போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ வாங்கினது. இப்போல்லாம் இதெல்லாம் வேர் பண்ணுறதே கிடையாது. அப்படியே இருக்குது. தூக்கி போடுறதுக்கு மனசு வராமல் அப்படியே வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எல்லாமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் க்ளீன் பண்ணியிருக்கேங்க. என்ன ஒரு ரேக் வேணால், ஆனால் ஃபுல்லாகவே க்ளீன் ஒன்றுமே இல்லாத பண்ணியிருக்கிறேன். அதில் சுடி எடுத்து நீ எல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். தேவை இருக்கிறத மட்டும் வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. என்னால் இவ்வளோ தான் நீட் பண்ண முடியும். இதை விட வந்து நீட்டாகலாம் என்னால் வந்து வச்சுருக்க முடியாது. இதை விட நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறவங்க இருந்தாலும் ஓகே. ஓகே பாய்.